ஹலோ யூடியூப் நண்பர்களே, குழந்தைக்கு ஒரே மாதத்தில் வெயிட் போடக்கூடிய ஒரு சத்தான சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு தேவையான அளவு சவர்ச்சி போட்டு லைட்டாக வறுத்தெடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் மட்டும் வறுத்தா போதும். 8 மாத குழந்தைகளுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தாராளமாக அது சவர்ச்சி கொடுக்கலாம். சவர்ச்சி நல்லா வெயிட் போடுமா. சவர்ச்சி மரவள்ளி கிழங்கு அப்படின்றதுல தான் செய்கிறாங்க. ஸோ அது ரொம்ப சத்து இருக்குது அப்படி சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு வெயிட்டு போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்னோடய குழந்தைக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜ் நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். அவ்வளோதான். மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பவுலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு எடுத்து நம்ம பாப்பாவுக்கு செஞ்சுக்கலாம். இதை கொஞ்சமாக நெய் செஞ்சு வச்ச பவுடர்லேருந்து நம்ம உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இவ்வளோ போட்டாலே நிறைய வரும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் மட்டும் பாப்பாக்கு போடுறேன். லைட்டாக வச்சுட்டு அப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இவ்வளோ லைட்டாக வறுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சட்டுன்னு வெந்துடும். நம்ம ஆல்ரெடி வறுத்தும் அரைச்சிருக்கோம் அப்படின்றதுனால சட்டுன்னு வெந்துடும். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டு பண்ணுவோம். நல்லா 2 டேட்ஸு ரொம்ப பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 டேட்ஸ் நல்லா வேகணும். அப்போ தான் அந்த சுகர் அதில் இறங்கும். நல்லா எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு ஜவர்ஸ் நிறையா கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூனே போட்டுக்கும் குழந்தைக்கு. நல்லா அல்வா மாதிரி வெந்து வரும் ஒட்டாமல். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா நம்ம மில்க்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா தேங்காய் பால் எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனீங்கன்னா எனக்கு இதை செய்ய டைம் இல்லைனால தேங்காய் பால் நான் செய்யணுங்க. நான் பசும்பால் ஊற்றுறேன். என்னோடய குழந்தைக்கு 1 இயர் ஆகுது. ஸோ நான் பசும்பால் ஊற்றுறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் போல் தேவையான பசும்பால் நல்லா கிளறி விடுங்க. பசும்பாலே நல்லா வெந்து வரப்போ ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். நல்லாவே வெந்து வந்துடுச்சு. ஆல்ரெடி நான் கொதிக்க வச்ச பாலை தான் ஊற்றுனேன். ஸோ கொஞ்சம் நேரம் அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம நெய் ஏலக்காய் அந்த மாதிரி சேர்த்துருக்கனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பால் வேறு சேர்த்துருக்கனால இன்னுமே ரொம்ப டேஸ்ட் இருக்கும். நீங்கள் குழந்தைக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாகவும் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். ரொம்ப 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 ஹெல்த்தானது, ரொம்ப சத்து. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபுட்டு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம குழந்தைக்கு ஊட்டி விடலாம்.